கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதர் இயேசுவின் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 23வது வார்த்தையை நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஜெபத்தோடு வாசித்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். தேவன் நமக்கு மனக்கண்களை திறந்து தேவாவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு வார்த்தையை இந்த நாளில் 52வது வாரத்தில் இந்த 2வது ஆராதனையிலே நம் தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. இங்கு பாருங்க, ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த ஆசாப் என்கிற சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பாருங்களேன், மேலே 50வது சங்கீத தலைப்பு ஆசாப்பின் சங்கீதம். தேவனை உயர்த்தி பாடக்கூடிய, தேவனை உயர்த்தக்கூடிய, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சங்கீதத்தில் இந்த வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரர் பதிவாக எழுதி வைத்திருக்கிறார். இங்கு வேதம் சொல்லுது, நீ தேவனை மகிமைப்படுத்தணும்னா நீ முதல்ல செய்ய வேண்டிய வேலையும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தணும். வேதம் சொல்லுது பாரு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் பூரா எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறான். யாக்கோபு சொல்கிறார், வெறும் கையனாய் நான் இந்த யோர்தானை கடந்து போனேன். நான் ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை அனுப்பி விட்டாங்க. நான் அன்று புறப்பட்டு போகும்பொழுது வெறும் கையாத்தான் நான் போனேன். ஒரு கோலும் ஒரு தடியும் எடுத்துக்கிட்டு நான் இந்த இடத்த ஊரை விட்டு போனேன். ஆனால் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் திரும்பி பார்க்கிறேன். இப்பொழுது எனக்கு பின்னாடி 2 பெரிய பரிவாரங்கள் இருக்கிறது, நிறைய கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன்னு சொல்லி அந்த தேவ மனிதன் அந்த இடத்துல கர்த்தரை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இதே போல் இன்றைக்கு இந்த வருஷத்தை நம்ம தொடங்கும் பொழுது எத்தனை கேள்விகளோடு நம்ம தொடங்கணும். ஆனால் இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு குறைவு இல்லாமல் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவரை மகிமைப்படுத்தணும். அந்த மகிமைக்கு என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது, அவருக்கு பலி செலுத்தணுமா. என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திர பலி செலுத்தணும். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அது தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில் அவரை உயர்த்துவதாக, அவரை கனப்படுத்துவதாக. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தேவனை உயர்த்துகிறோமோ அவ்வளவு நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேதத்தில் பாருங்கள், ஒரு முக்கியமான நிகழ்வை நான் உங்களுக்கு நிழலாட்டமாய் காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எல்லாரும் ஜெபத்தோடு கூட எடுத்துக்கொள்வோம். பக்கம் நம்பர் 277வது பக்கம். யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாய் அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். யோசுவா இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற 12 கோத்திரத்தையும் வரிசையாக கூப்பிடுறார். கோத்திரம் கோத்திரமா, குடும்பம் குடும்பமா, ஜாதி ஜாதியா, இனமா, ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவர் சொல்கிற வார்த்தை, நீ தேவனை மகிமைப்படுத்து, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு என்று சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிநபர்களையும் கூப்பிட்டு கேட்குறார். எதுக்கு கேட்குறாரு? அங்கே ஒரு தவறு நடந்திருக்கு. என்ன தவறு? எரிகோ. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் எரிகோக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது 6 நாள் சுற்றி வந்தீங்க, 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்தீங்க. இஸ்ரவேல் மக்களாகிய உங்களுக்கு கானானுக்கு போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த எரிகோவை நான் உங்களுக்கு முன்பாய் என்ன செய்ய போகிறேன்? வீழ்த்த போகிறேன். அது சுக்கு நூறாய் நொறுங்கி கீழே விழப்போகுது. நீங்கள் அந்த எரிகோ பட்டணத்தின் வழியாய் உள்ளே பிரவேசித்து கானான் என்கிற தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. அப்படி போகும் பொழுது அந்த எரிகோக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ரெண்டையுமே கர்த்தர் எப்பயுமே நமக்கு சொல்லுவார். உன் முன்னாடி ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், உன் முன்னாடி சாபத்தை நான் வைத்திருக்கிறேன்.
உனக்கு முன்னாடி இரவும் இருக்குது, உனக்கு முன்னாடி பகலும் இருக்குது. சாப்பிடக்கூடிய கனியும் இருக்குது, சாப்பிடக்கூடாத கனியும் இருக்குது. உனக்கு முன்னாடி எல்லாமே வச்சிருக்கிறார், நல்லதையும் வச்சிருக்கிறாரு, கெட்டதையும் வச்சிருக்கிறார். இங்கேயும் பாருங்களே, எடுக்கக்கூடியதையும் எடுக்கக்கூடாததையும் அவர் அழகா சொல்றார். 17 வசனம், ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப்பி என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவர் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீட்டானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனால் நீங்கள் சாபத்தீட்டாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீட்டானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் அழகா எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இதே போலதான் ஆதாமுகிட்டையும் ஏவாள்கிட்டையும் தெளிவா சொன்னார். இதே போலதான் சவுலுகிட்டையும் கர்த்தர் தெளிவா சொன்னார். எப்பயுமே கர்த்தர் முன்கூட்டியே சொல்லிடுவார், நீ இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும். ஆதாமுகிட்டையும் சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த ஒரு மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது. சவுலுகிட்டையும் சொன்னார், 7 நாள் பொறுத்துரு, அமலேக்க சங்கரிச்சிரு சொன்னார். இங்கேயும் சொல்றாரு, எரிகோவுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது சாபத்தீட்டு ஆனதுல நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதனால சாபம் உனக்கு வரும், தீட்டு உனக்கு வரும், அந்த தேசத்துல நீ கலங்கி போயிருவ, பிரச்சனை உனக்கு வரும், அதுல எந்த ஒரு பொருளும் நீ எடுக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எச்சரித்து தான் அந்த தேசத்தை இவர்கள் கையில கொடுத்தாரு. உள்ள பிரவேசித்தாங்க. 20 லட்சம் பேர் போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு மனுஷன் ஆகான் என்று சொல்லப்பட்டவன் என்ன பண்ணிட்டான்? பொருளை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டான், யாருக்குமே தெரியாது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற தவறு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஆனால் 7 கண்கள் உள்ள தேவனுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நம்ம மனிதர்களுடைய கண்களை மறைத்தரலாம், மனிதனுடைய கண்களில் நம்ம தப்பித்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணிடலாம்? நல்லவங்களைப் போல நம்மை காண்பித்து கொள்ளலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய பார்வையில் மறைவானது எதுவுமே கிடையாது. நீ இருளிலே பேசினால் அவர் வெளிச்சத்திலே சொல்லுவார், நீ காதில் சொல்றத அவர் ஒளிப்பீடத்தில் சொல்லுவார். அவருக்கு எல்லாமே வெளிப்படையா இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. இப்ப யோசுவாவுக்கு இந்த காரியம் தெரியல. அவன் தன்னுடைய சனத்தை நம்பினான், தன்னுடைய கூட வரக்கூடிய ஆட்களை அவன் நம்பினான். இதை படிக்கும் பொழுது இதே போலதான் யாக்கோப்பும் தன்னுடைய மனைவி ஆகிய ராகேலை ரொம்ப நம்பினான். தன் மனைவி தனக்கு துரோகம் பண்ண மாட்டா, தன் மனைவி தனக்கு பிரியமா இருப்பான்னு சொல்லி அவன் ராகேலை ரொம்ப நேசித்தான், அவன் மேல பச்சமா இருந்தான். அவதான் அவனுக்கு பிடித்த ஒரு மனைவியா இருந்தாள். ஆனால் அந்த ராகேல் யாக்கோப்புக்கு துரோகம் செய்தாள். எப்படி? அப்பாவுடைய விக்கிரகத்தை அப்பாவுக்கு தெரியாமலேயே தூக்கிக்கிட்டு யாக்கோப்போடு கூட அவள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். யாக்கோப்பும் அந்த லாபானு சந்திக்கும் பொழுது யாக்கோப்பு சொல்றான், நீ என்னுடைய தட்டு முட்டுக்கள் எல்லாம் நீ தொலைவிப்பாரு, இருந்துச்சுன்னா அவர்களை நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அவர்கள் சாபத்துக்கு உள்ளானவர்கள், அவர்கள் மரணத்துக்கு உள்ளானவர்கள், தைரியமா சொல்றான். காரணம், தன்னுடைய மனைவி தன்னுடைய வார்த்தையின்படி இருப்பாள், அவளை எடுத்திருக்க மாட்டாள் நம்பிக்கையில தான் சொன்னான். ஆனா அங்க ஒரு ராகேல், யாக்கோப்புக்கு துரோகம் பண்ற ராகேல் உள்ள இருந்தா. அதனாலதான் வேதம் சொல்லுது, ராகேல் முற்பிதாக்களின் கல்லறையில் அவள் போய் சேரல, இடையில போற பாதையிலே அவள் அடக்கம் பண்ணப்பட்டாள். காரணம், அவன் அதிகமாய் அவளை நேசித்தான், ஆனால் அவளோ அவனுக்கு துரோகம் செய்து அவனுடைய குடும்பத்தை கலங்க பண்ணும்படி அவள் நடந்து கொண்டாள். ஒரு விக்கிரகத்தையே சுமந்துட்டு வர்றான். இவனோ கர்த்தராகிய தேவனை தொழுது கொள்கிறான், இவனோ சர்வ வல்லமையுள்ள தேவனை தொழுது கொள்கிறான், இவனோ கர்த்தர் மேல பச்சமா இருக்கிறான். ஆனால் அவளோ தன்னுடைய தகப்பனாகிய அந்த முற்பிதாக்கள் முன்னாடி மூதாதையருடைய அந்த தெய்வத்தை தூக்கிக்கிட்டு மறைத்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான். அப்ப யாக்கோப்புடைய பிரயாணத்தில் அந்த விக்கிரகம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. இதே போலதான் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போற பாதையில அங்க கருப்பிடிக்கிற ஒரு கருவியை தூக்கிட்டு வர்றாங்க. எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரு பக்கம் யோசேப்பு எலும்பையும் எடுத்தாங்க, வெள்ளி பொண்ணெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, அநேக புளித்த ஆட்டின மாவை எடுத்துக்கொண்டார்கள், பிரயாணம் பண்றாங்க. அதுல சிலர் சிற்பத்தை கருப்பிடிக்கக்கூடிய கருவியும் தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க என்ன நினைச்சு தூக்கியிருப்பாங்க? நமக்கு தேவைப்படுமோ என்னமோன்னு நினைச்சு
அந்த உருவத்தை செய்யக்கூடிய கருவியும் தூக்கிட்டு வர்றாங்க. அங்கே ஆரோன் கேட்ட உடனே அந்த கருவி எப்படி வந்துச்சு? திடீர்னுலாம் செய்ய முடியாது இல்லையா? அப்போ இந்த பிரயாணத்தில் பாருங்கள் என்னென்ன கூட வருது. அங்கே ராகேல் பிரயாணத்தில் விக்கிரகம் வருது, இஸ்ரவேல் பிரயாணத்தில் கருப்பிடிக்கிற கருவி வருது, இங்கே யோசுவா பிரயாணத்தில் ஒரு திருட்டு ஜாமம் வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்களேன், வேதம் சொல்கிறது, அவன் எடுத்த பொருளை 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், கொள்ளையிலே, யோசுவா 7:21, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை. பார்த்தீங்களா, ஒரு பொருள், உலகம். வேதம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் யோவான் எழுதுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே வேதம் சொல்லுது, கொள்ளையிலே ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாய். 10 கட்டளையில் ஒரு கட்டளை இச்சியாது இருப்பாயாக. அப்போ இந்த இஸ்ரவேலன் தான், கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுறவன் தான், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் தான், தேவனுடைய ஜனந்தான். ஆனால் 10 கட்டளையில் ஒரு கட்டளையே என்ன செய்யலை, கை கொள்ள. இச்சை, பண ஆசை, பொருள் ஆசை, என்னதான் ஒரு சால்வை, ஒரு தங்கம், ஒரு உச்சிதமான பொருள், இதை தூக்கி யாருக்கும் தெரியாமல் மறைச்சு உள்ளே வச்சுக்கிட்டான். ஆனால் இது லீடராக இருந்த யோசுவாவுக்கு தெரியாது. யோசுவாவோடு கூட அந்த பேழையை சுமந்துக்கிட்டு இருந்தானே ஆசாரியர்கள், அவங்களுக்கு தெரியாது. அங்கே இருந்த பாடகர்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தி கொண்டு மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாக ஒருத்தர் வர்றாரே, அவருக்கு அது மறைக்கப்பட்ட காரியம் கிடையாது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு யோசுவா அவனை கூப்பிட்டு மகிமைப்படுத்துன்னு சொன்ன உடனே அவனால் தேவனை மகிமைப்படுத்த முடியல. ஒரு ப்ராபர்சி சொல்லவா, இன்னைக்கு ஏன் உங்களால் தேவனை மகிமைப்படுத்த முடியல தெரியுமா? ஏதோ ஒரு அழுத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஒன்று பொன்னாசியாக இருக்கலாம், அல்லது மண்ணாசியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறபடினால தான் உங்களால் தேவனுக்கு மகிமை செலுத்த முடியலை. பாருங்க, வேதம் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஏன் நம்மளால் மகிமைப்படுத்த முடியல? ஏதோ ஒரு கவலை. யோவான் 14:1 சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஏன் உன் இருதயம் கலங்குது? அன்னைக்கு ஜபாலய தலைவனுடைய இருதயம் கலங்குச்சு. அவன் கேட்ட துர்ச்செய்தி. சிலர் வந்து சொல்றாங்க, உன் மகள் மரித்து போனான், அவன் இருதயம் கலங்குது. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. இன்னைக்கு ஏதோ ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கிறனால தான் உங்களால் தேவனை மகிமைப்படுத்த முடியல. ஒன்று உலக கவலையாக இருக்கலாம், உலகத்துக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கு, லௌகீக துக்கம் இருக்கு. லௌகீக துக்கம்னு என்னது? ஐயோ இந்த வருஷம் அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, வருஷ ஆரம்பத்தில் நான் இதெல்லாம் இந்த வருஷம் கிடைச்சிரும்னு நினச்சேனே, காரியம் கைகூடின்னு நினச்சேனே, எனக்கு இந்த காரியமெல்லாம் இந்த வருஷம் கிடைச்சிரும்னு எதிர்பார்த்தேனே, வருஷம் முடிய போவதே கிடைக்கலையேன்னு சொல்லி இன்னைக்கு அநேகருடைய இருதயம் லௌகீக துக்கத்தினால நிரம்பி இருக்கிறனால தேவனை மகிமைப்படுத்த முடியல. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுனா, மனசு இருந்தால் தானே ஸ்தோத்திரம் பண்ணுறது, மனசு இருந்தால் தானே கர்த்தரை உயர்த்துவது, மனசு இருந்தால் தானே கைத்தட்ட முடியுது. நமக்கு மனசு தான் என்னத்தில் இருக்குது? லௌகீகத்தில் இருக்கே. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு எப்படி ஆகானால தேவனை மகிமைப்படுத்த முடியல? ஏன் ஆகான் தடுமா இருக்கிறான்? யோசுவா கேட்குறான், மகிமைப்படுத்து. அவனால் மகிமைப்படுத்த முடியல. ஏன்னா அவன் ஒரு பொருளை அபகரித்து உள்ள வச்சிருக்கிறான். அவன் சொல்கிறான், மெய்யாகவே நான் பாவம் செய்தேன், நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இந்த வருஷத்தில் இந்த உலகத்தை இச்சித்து நீ என்னென்ன எடுத்து உள்ள வச்சிருக்கிற உன் மனசுக்குள்ள, தேவனுக்கு விருப்பமில்லாத சில காரியங்களை உன் மனசுக்குள்ள நீ வச்சிருந்தேனா, அதுவும் ஒரு வேலை இச்சை தான் தேவனுடைய பிள்ளைகள். பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் நீ இச்சியாது இருப்பாயாக. வேதம் சொல்லுது பாருங்கள், ஏவாள் பார்வைக்கு அழகும் இச்சிக்கப்பட ஏதுவாக அது இருந்ததுன்னு சொல்லி அதை பழத்தை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் வாங்கி புசித்தான். அது எதை குறிக்கிறது? இச்சை தானே. கட்டுப்பாடு இல்லாத ஒன்று, தேவன் சொன்னதை மீறி போய் அதை தனக்கென்று அவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் பாவம் செய்தான்.
அந்த பாவம் ஏதேனிலிருந்து அவனை துரத்தி வெளியே கொண்டு வந்துச்சு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இந்த வருஷத்தின் கடைசியில் ஏன் உன்னால் தேவனை மகிமைப்படுத்த முடியல தெரியுமா? ஏதோ உலகத்துக்குரிய லௌகிகம் உன் இருதயத்துக்குள்ளே இருக்குது, மறைஞ்சிருக்குது. அது உனக்கே தெரியும். இது கிடைக்கல, அதனால ஜெபிக்க முடியல. நிறைய பேர் இன்னைக்கு விரக்தியாக இந்த வருஷ கடைசியில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. கேட்டால் சொல்லுவாங்க, இந்த வருஷம் திருமணம் ஆயிரும் நினச்சான், நடக்கலை பிரதர், நாங்கள் எதுக்கு ஜெபிக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் எனக்கு இது கிடைச்சிரும்னு எதிர்பார்த்தேன், வீடு கட்டிடுவோம்னு நினச்சேன், கடன் தொல்லை மாறிடும் நினச்சேன், இந்த வருஷம் எனக்கு இப்படிப்பட்ட என் பிள்ளை படிச்சிடும், மேல் படிப்புக்கு போயிடும்னு நினச்சேன், வேலை கிடைச்சிரும்னு நினச்சேன். நீ ஏன் நினச்சிக்கிட்டு அதுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அவருடைய காலச்சக்கரம் ஒரு நாள் தாமதப்படாது. நம்ம காலச்சக்கரம் முன்னாடி பின்னாடி தாமதப்படும். அதனால் தேவன் வச்சிருக்கிற டைமிங் இருக்கு இல்லையா, அது அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கொண்டு வரும். நம்ம நினைத்து கொண்டால் அதுக்கு தேவன் பொறுப்பு கிடையாது. தேவன் ஒன்றை நினைச்சிருப்பார். அதனால தான் வேதம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் யோசனைகள் என்னுடைய யோசனைகளும் அல்ல, உன்னுடைய நினைவுகளை விட என்னுடைய நினைவுகள் யோசனைகளும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு தேவனை உன்னால் மகிமைப்படுத்த முடியலன்னா அந்த ஆகானுடைய அந்த பொருள் மேலே எப்படி அவனுடைய ஆசை இருந்ததுனால அதை எடுத்து ஒளித்து வைத்தானோ, அதுபோல் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஏதோ ஒன்றை உள்ள மறைச்சு வச்சிருக்கும். ஏதோ ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கனால தான். ஏதுன்னு சொல்லுது, நெகேமியா துக்கமாக இருக்கிறாரு, ராஜா அதை கண்டுபிடிச்சிட்டார். கேட்குறாரு, நெகேமியா ஏன் இப்படி துக்கமாக இருக்கிற? உனக்கு மனதின் துக்கம் தானே, வேற ஒரு துக்கம் இல்லையே, உன் சரீரம் நல்லா தானே இருக்குது, உனக்கு மனதுக்குள்ளே ஏதோ ஒரு வேதனை. அவன் சொல்கிறான், ஆமாம், என் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பட்டணம் சீர்குலைஞ்சு போய் கிடக்கு, அது சிதைக்கப்பட்டு போய் கிடக்கு, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ அந்த மனதின் துக்கத்தை ஒரு ராஜாவால் பார்க்க முடிஞ்சுன்னா, இதை கேட்குற என் தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் துக்கம், உங்கள் வேதனை, உங்கள் கவலை, உங்கள் கண்ணீர், உங்களுடைய விரக்தி, உங்களுடைய தனிமை, உங்களுடைய துயரம் எல்லாவற்றையும் என் தேவனுடைய 7 கண்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாய் மறைக்கவே முடியாது. இன்றைக்கி ஏன் உங்களால் தேவனை நல்ல மகிமைப்படுத்த முடியல? ஏன் மணிக்கணக்காக உங்களால் ஜெபிக்க முடியல? ஏன் உன் தேவனோடு உங்களால் சங்கமிக்க முடியல? வேதம் சொல்லுது, மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு, ஆனால் யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஏனோக்கு மெத்துசிலாவை பெற்ற பின்பு அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான், அதனால் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாபிலோன் தேசத்தில் அந்தி சந்தி மத்தியான வேளையில் தானியேல் 70 வருஷமாய் அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். தினந்தோறும் எத்தனை வேலை இருந்தாலும் ஜெபத்தில் அவன் ஒரு நாள் கூட தளரவே கிடையாது. அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் நம்முடைய முக நாடி துக்கம் உள்ளவர்களாய் நடந்து கொண்டு இருக்கிறோம்? எம்மாவூர் சீசர்கள், நாங்கள் அவர் எங்களை ரட்சிப்பார்னு நினச்சோம், எங்களை மந்திரி ஆக்குவார் நினச்சோம், எங்களை முதல்வர் ஆக்குவார் நினச்சோம், எங்களுக்கு ஏதாவது பெரிய காரியம் ஆக்குவார்னு நினச்சோம். இன்றைக்கி அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு, நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால் நாங்கள் இங்கே போய்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அவங்க எப்படி முகத்தொக்கமாய் போனாங்களோ, அதுபோல் இந்த 2023 லாஸ்ட் வாரத்தில் அநேக பிள்ளைகள் பூமியை பார்த்து நடக்கிறத நான் பார்க்குறேன். சலிப்போடு கூட இந்த வருஷத்தில் கடைசியில் இருக்கிறத நான் உணர்கிறேன். தயவுசெய்து உங்களிடத்தில் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் நின்று கேட்கறது, என்ன நடந்தாலும் நான் அன்பு கூறுவேன். வேதம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அழகா சொல்றார் யோசிப்பு தன்ன சகோதரரை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அதற்காக என்னை குழியில் போட்டீங்க, அதற்காக என்னை விற்று போட்டீங்க, அதற்காக என்னுடைய வஸ்திரத்தையெல்லாம் நீங்கள் பிடுங்கிக்கிட்டீங்க. பாருங்க, வஸ்திரத்தையே பிடுங்கிட்டாங்க. அவன் எந்த நிர்வாணப்படுத்திட்டாங்க. அவன் அறகுற மேனியோடு கூட விற்றார்கள். அவனை 20 வெள்ளிக்காசுக்காக சொந்த உடன் பிறந்த சகோதரனை விற்று அவனுடைய வஸ்திரத்தை பிடுங்கிக்கிட்டு அவனை வேற தேசத்திற்கு ஒரு அடிமையாய் கொண்டு போக விற்று போட்டார்கள். ஆனால் அவ்வளவு வேதனையில் அவன் அந்த தேசத்துக்கு போய் அங்கே தேவன் அவனை உயர்த்தின பின்னாடி சொல்கிறேன், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி நீங்கள் செய்த தீமைகள் எல்லாம் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். ஒருவேளை இன்றைக்கி இந்த வருஷம் உங்களுக்கு தீமையாக நடந்துருச்சா, கவலைப்படாதீங்க, தீமையெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம, தீக்குள்ளே போடுறாங்களா, சந்தோஷப்படுங்க, நீங்கள் வேகவே மாட்டீங்க.
சிங்கக்கவியில போடுறாங்களா, சந்தோஷப்படுங்க. சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டுவார், ஆனால் உன்னையோ கர்த்தர் விடுவித்து வெளியே கொண்டு வருவார். அதனால ஒரு நாள் என்ன நடந்தாலும் அன்பு கூறணும், எது நடந்தாலும் அன்பு கூறணும். நீங்கள் ஒரு நாள் உங்கள் வாயில் ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையை ஒரு நாள் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. யோபு சொன்னார் இல்லையா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், என்ன நடந்தாலும் அன்பு கூறணும். அதுதான் உண்மையான அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு இருமார்ப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். நீங்கள் உண்மையிலே இயேசுப்பாவை அன்பு கூர்ந்தீங்கன்னா இந்த வாரங்களில் நீங்கள் அதிகமாக அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் 365 நாளும் நமக்கு உணவு கொடுத்துருக்கிறார், உடை கொடுத்துருக்கிறார், சுகம் கொடுத்துருக்கிறார், பெலன் கொடுத்துருக்கிறாரு. இந்த வருஷத்தில் எத்தனையோ பேர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி வச்சாச்சு, எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தில் இல்லைங்க. எத்தனையோ பட்டணங்கள் தண்ணீரின் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டிருக்கு. எருசலேம் தேசமெல்லாம் யுத்த களமாய் கிடக்குது. ஆனால் நமக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் காத்திருக்கிறார். கைகளை தட்டி நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஸ்தோத்திர பலி செலுத்தணும். நீ செலுத்த முடியலன்னா நீயும் ஒரு விதத்தில் ஆகான் தான். ஏதோ ஒன்று நீ மறைவாய் உன் இருதயத்தில் வச்சிருக்கிறதுனால தான் உன்னால் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்னால் ஜெபிக்க முடியல. ஏன் முடியல? கஷ்டமான காரியம் கிடையாது இல்லை, ஏசப்பா நல்லவரேன்னு சொல்ல ஏன் முடியல? பிறவி சப்பானி ஆலய வாசலில் உட்காந்துருக்காங்க, சப்பானியாக உட்காந்துருக்காங்க. அங்கே நிறைய பேர் உள்ளே போகிறத வர்றதா பார்த்துக்கிட்டே இருந்தேன். உள்ளே நடக்கிற பாட்டு அவனுக்கு தெரியும், ஆராதனை அவனுக்கு தெரியும், ஒர்ஷிப் அவனுக்கு தெரியும். அங்கே எத்தனை பேர் போகிறாங்க அவனுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நல்லா தெரியும். தென்னோல ஆலயத்துக்கு போகிறவங்கள அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவனுக்கு அங்கே போக முடியல. ஏன்னா அவன் சப்பானி, ஏன்னா அவன் பிச்சை எடுக்கிறவன். அவனுக்கு அங்கே உள்ளே போகிறதுக்கு உணர்வும் வரல, மனசும் வரல, எண்ணமும் வரல. போகிறவங்க வர்றவங்கள பார்க்குறேன், இவங்களே போகிறவங்களும் இப்படி தாண்டா இருக்காங்கன்னு உட்காந்தே இருக்கிறேன். ஒரு நாள் எதிர்பாராத வேலையில் 2 பேர் உள்ளே போகிறேன். பேதுருவும் யோவானும் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட எதுவுமே எனக்குன்னு சொந்த எதுவுமே இல்லை. இப்போ உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? எனக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம அப்படி சொல்ல முடியல. நமக்கு எல்லாம் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் எனக்கு வேணும். சட்டை வேணுமா, எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், பூரா வாங்கி வைக்க தான் பார்க்குறோம். ஆனால் அவன் பாருங்களேன், ஒன்றுமே இல்லைங்கிறேன். அப்போ எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் தான் ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்க போகிறவன்ட்ட எதுவுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஏன் ஜெபிக்க முடியல தெரியுமா? அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது இல்லை, அதனால ஜெபிக்கல. ஏன் பிரதர் ஜெபிக்கல, ஏன் ஜெபத்துக்கு வரல? நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம். ஆனால் அவனுக்கு எதுவுமே இல்லை, ஜெபம் பண்ண போகிறேன். காசும் இல்லை, பணமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, வைரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் மனசு மட்டும் ஜெபம் பண்ண உணருது. ஆனால் எல்லாமே இருக்குது, நமக்கு நன்றி சொல்ல முடியல, துதிக்க முடியல. இன்னும் அது வேணும், இன்னும் இது வேணும், இன்னும் அது கிடைக்கல, இன்னும் இது கிடைக்கலன்னு சொல்லி நம்ம இன்னும் தேவையை தான் பார்க்குறோமே ஒழிய தேவையை சந்தித்தவரை நம்ம இதுவரையும் பார்க்க தவறி போயிட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவன் போகிறான், இவன் கேட்குறான், பிச்சை கேட்குறான். அவன் சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை. அவன் உட்காந்துருக்கிறேன், மனசு தொடுது, இந்த வெள்ளிக்காக தானடா பொண்ணுக்காக நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். எதுவுமே இல்லாத உள்ளே போகிறானே, என்னுடைய தட்டிலையாவது 2-3 கிடக்குதே, நம்ம ஏன்டா உள்ளே போகக்கூடாதுன்னு அவன் உணர்த்து முதல் டச்சிங் அவனுக்கு உண்டாச்சு. ரெண்டாவது அவன் சொல்கிறான், எதுவுமே இல்லாதவன் என்கிட்ட இயேசு இருக்கிறாரா, நீ எலும்பி நடரான்னு சொன்னோடனே அவன் உடம்புல ஒரு வல்லமை இறங்குச்சு பாருங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தேன், காசே இல்லாதவன் ஜெபிக்க போகிறேன், எங்கிட்டயாவது தட்டில் கொஞ்சம் கிடக்குது, இப்போ வல்லமை என் மேலே வந்துருச்சுன்னு இவன் சொல்லாமே எந்திரிச்சு அவன் உள்ளே ஓடுனேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? தேவனுடைய வல்லமை இறங்கினோடனே இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். யார் சொல்லி கொடுத்தாங்க? எல்லாத்துக்குள்ளேயும் தெரியுங்க. நம்ம சாட்சியா நடந்தா அவனே கர்த்தரை தேடி வந்துடுவாங்க. நம்ம சரியில்லாதனால தான் அவனும் சரியில்லாமல் இருக்கேன். நீ கரெக்டான மாதிரியா இல்லாதனால தான் ஒன்றை பார்த்துட்டு அவன் நீயே சரியில்லையாடா, இவன் பின்னாடி நாம எப்படா போடுறான்னு அவன் எல்லாம் அங்கே பின்னாடி நிற்கிறான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சமேரியாவிலையும் யூதேயாவிலையும் எருசலேமிலையும் நீ சாட்சியா இரு. முதல்ல உன் வீட்டில் நீ சாட்சி. உன் வீட்டில் இருக்கிறவங்களே உனக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. உன் வீட்டில் உன்னை பற்றி கேளு, உன் வாழ்க்கையை சொல்லிடுவாங்க. அவளா சர்ச்சுக்கு போனால் அருமையாக ஜெபம் பண்ணுவா, இங்கே விட்டு பாரு எப்படி சண்டை போடுறான்னு, இங்கே பாரு எத்தனை கூத்து நடக்குதுன்னு. அப்போ நமக்கு 2 முகம். ஆலயத்துக்கு வந்தால் ஒரு முகம், வீட்டில் இருந்தால் ஒரு முகம். ஆலயத்தில் வந்தால் ஒரு பேச்சு, வீட்டில் இருந்தால் ஒரு பேச்சு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஆகானுடைய சுபாவம் இன்னைக்கு நமக்குள்ள இந்த உலகத்தின் மேலே எங்கேயாவது பாச நேசம். அவன் பொருளை எடுத்து வச்சான்,
நம்ம எதை எடுத்து வச்சிருக்கிறோம்? ஏதோ ஒன்று உலகத்துக்குரியவைகள் ஏதோ ஒன்று நமக்குள்ளே உள்ளே இன்னர்ல இருந்துச்சுன்னா நம்மளால தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அவன் யோசுவா சொல்றான், மகிமைப்படுத்துப்பா, கர்த்தரை உயர்த்துப்பா, புகழ்ந்து பாடுப்பா, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுப்பா. எல்லாரும் இப்போ சொன்னாங்கல்ல, கோத்திரம் கோத்திரமா வந்தாங்க, கோத்திரம் கோத்திரமா வந்து கர்த்தரை உயர்த்தினாங்க இல்லையா, நீயும் சொல்லு. அப்ப அவன் சொல்றான், என்னால் உயர்த்த முடியல, ஏன்னா நான் திருடி ஒளிச்சு வச்சிருக்கிறேன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு முதல்ல கர்த்தர் ஒன்றை சொல்றது, ஏதாவது மறைத்து ஒளித்து ரகசியமான காரியம், ராகேல போல காரியம் நிறைய இருக்கு, நமக்கு வெளியே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சிலர் சில காரியத்தில் அடிமையாக இருப்பாங்க, சில பழக்க வழக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கும், அது வெளியே தெரியாமல் சில பேர் மறைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் என்னைக்குமே மூடி மறைக்க முடியாதுங்க. மோசே 3 மாதம் மறைவாக இருந்தேன், சத்தம் போடல. 3 மாதத்துக்கு முன்னாடி அவன் சத்தம் போட்டுட்டேன். வேதத்தில் நிறைய மறைக்கப்பட்ட சம்பவம் இருக்கு. எலியா எங்கே வளர்ந்தேன், எங்கே பிறந்தேன், எப்படி உருவான தெரியல, ஆனால் ஒரு நாள் அவன் வெளியே இறங்கமாக வந்தான், அவனுக்குள்ள வெளியே ஆண்டவர் கொண்டு வந்தார். இதுபோல் என்றைக்குமே எந்த ஒரு பாவத்தையும் மறைச்சிட முடியாது. பாவம் அது நிச்சயமாய் கர்ப்பம் தரிக்கும், அந்த பாவம் ஒரு நாள் வெளியே வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தேவனிடத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே எனக்குள்ளே இப்படி ஒரு பலவீனம் இருக்குது, நான் வெளியே தெரியாமல் மறைச்சு நான் எனக்குள்ளேயே நான் சமாதானப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கு எனக்குள்ளேருந்து அதில் ஒரு விடுதலை தாரும்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா நிச்சயமாக இந்த புது வருடத்துக்குள்ளே ஆண்டவர் உன்னை புதிய நியூ பிராண்டாக கொண்டு போவார், உனக்கு அதிலேருந்து விடுதலை தருவார். அந்த ஆகான் கடைசியில் உண்மையை சொல்லி அவன் செஞ்ச தப்புனால கர்த்தர் கல்லெறிந்து அவனை கொல்ல சொன்னார். அவன் அங்கே செத்து மடிந்தான். கானானுக்கு போக வேண்டியவங்க, பரலோக வாசிங்க, இதுக்கு தான் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணினேன், எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன், செங்கடலை தாண்டி வந்திருக்கிறேன், யோர்தானை தாண்டி வந்திருக்கிறேன், எரிகோ கிட்ட வந்துட்டேன், இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி கடைசியில் வழியிலே அவன் மாண்டு போனான். போச்சு, லைஃபே போச்சு. நம்மளும் எத்தனையோ வருஷம் பிரயாணம் பண்ணிட்டோம். தாவீது உப்ரிகை மேலே ஏறுறப்ப அவனுக்கு தெரியாதுங்க அங்கே ஒரு பாவம் இருக்குன்னு சொல்லி நினச்சி பார்த்துருப்பானா. அங்கே மேலே ஏறி போனால் பாவத்தில் விழுந்துருன்னு தெரிஞ்சிருந்தா அவன் கீழேயே இருந்திருப்பான் இல்லையா. அவன் ஏறி போன நேரம் அங்கே ஒரு பாவம், அந்த பாவத்தில் சிக்கிக்கிட்டான். அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய நாசக்கேடாக போச்சு. அதுக்காக அவன் வடித்த கண்ணீர், அவன் குடும்பம் பட்ட பாடுகள். நம்ம நினைக்கிறோம் எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயமாக மாறிடுவோம்னு, இமைப்பொழுது தாங்க. பாவம் சொல்லிக்கிட்டு வராது, நம்ம பார்க்கிற சில சம்பவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை மேற்கொண்டுரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக நம்மை நாமே நல்ல ஆராய்ச்சி செய்து, ஆண்டவரே எனக்குள்ள ரகசியமான காரியம், யோசுவாவுக்கு தெரியாத காரியம், மற்றவங்களுக்கு தெரியாத காரியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவரே வெளியே அரங்கமாவதுக்கு முன்னாடி அறிக்கை செய்து, ஏசப்பா இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் என்கிட்ட இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு குறை உள்ளவளா நான் ரகசியமாக இருக்கிறேன், என்னை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி நீ சொல்லும் பொழுதுதான் நீ கர்த்தரை மகிமைப்படுத்துகிற. இல்லாட்டி கர்த்தரை நீ கனவீனப்படுத்துகிற என்பதை நீ புரிந்து தெரிந்து அதிலிருந்து விடுதலை ஆகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு லைவ்லையும் பேசுகிறாரு, உங்களுக்கும் பேசுகிறாரு, எனக்கும் தான் பேசுகிறார். நானாக இருந்தாலும் சரி நியாய தீர்ப்புல தப்பித்து கொள்ள முடியாது. ரகசியங்கள் தேவனுடைய பார்வையில் வெளியரங்கமாயிரும். அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். வருஷத்தில் கடைசியில் வந்துட்டோம். புது வருடத்துக்குள்ளே கனி கொடுக்காமலே நம்ம பிரவேசிக்க முடியாது. கனி கொடுத்தால் தான் உள்ள, இல்லாட்டி ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் வேலைக்காரரை கூப்பிட்டு, இயேசுவை கூப்பிட்டு சொல்வார், இந்த மரத்தை நான் எதிர்பார்க்கிறேன், அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, தயவு இல்லை, சாந்தம் இல்லை, இச்சையடக்கம் இல்லை, ஆத்மபாரம் இல்லை, தரிசனம் இல்லை, இசைந்து போகுதல் இல்லை, ஒத்து போகுதல் இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை, பலவிதமான குறைவோடு இந்த ஆத்மா இருக்குது, சுயநலமான இந்த ஆத்மாவா இருக்குன்னு சொல்லி தேவனுடைய கோபாக்கனை நம்ம மேலே வந்துடும் தேவனுடைய பிள்ளைகள். அதனால தயவு செய்து ஊழியம் என்பது ஒரு குடும்பம். யோசுவா கதிகலங்கி போனேன், ஏண்டா இவ்வளவு எச்சரிச்சனே, இவ்வளவு ஒன்றை எல்லாத்துட்டையும் சொன்னனே, இப்படி போய் ஒரு பொருளை எடுத்து உன் நிமித்தம் நாங்கள் அந்த ஆயி பட்டணத்தை தோத்து போனோமே, எவ்வளவு பெரிய கல் எரிஞ்சு எவ்வளவு வேதனையோடு எரிஞ்சிருப்பாங்க. ஒருத்தன் தானுங்க, ஒருத்தனால தானாங்க இவ்வளவு பெரிய தோல்வி. இன்னைக்கு நம்மில் யாரோ ஒருவர் நம்ம செய்யற ஒரு சில தவறு டோட்டலா இந்த ஊழியத்தையே ஃபார்ம் பண்ணும், ஊழியத்தையே தாக்கும். நம்ம இப்போ கரெக்டாக ஓடிக்கிட்டே இருப்போம், ஆனால் எங்கேயோ ஒரு பக்கம் ட்ராக் மாறும், ஊழியத்தில் ஒரு அடி விழுகும், நமக்கு தெரியாது, நம்ம கலங்குவோம். ஏன் நடந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லுவார், உங்களில் ஒருத்தன் இங்கே ஆகான்னு இருக்கிறேன்,
நல்லா பாரு, நல்லா பாரு, சபையை உத்து பாரு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ளணும். எல்லாருமே இதில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறோம். எல்லாருமே நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் ஊழியம். எல்லாரையும் கர்த்தர் இந்த ஊழியத்தில் ஒரு பங்குதாரராக வச்சிருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் கரெக்டாக இருந்தால் தான் புது வருடம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து உங்களை பச்சமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை சரிப்படுத்தி கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா, ஒருவேளை ஆகாத கசப்பான சம்பாஷணைகள், தாவீது சொல்றார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்கார இடத்தில் உட்காராமலும். பாருங்க, மோசே அவசரப்பட்டு எத்திரோ ஆலோசனையை கேட்பார். யோசுவா அவசரப்பட்டு கிபியோனியரை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வார். எத்திரோ யாரு? வேற ஒரு ராஜா, வேற ஒரு அரசாரியன். அவன் சொல்றதெல்லாம் தெய்வீக வாக்கா. எத்திரோ சொல்றதை கேட்கணும்னு சட்டமா? கர்த்தர் சொல்றது தானே மோசே கேட்கணும். எத்திரோ மாமா சொன்னா உடனே அந்த ஆலோசனையை கேட்டுக்கிறதா? நம்மளும் யார் ஆலோசனை சொன்னாலும் கேட்குறோம். மாமா சொன்னாலும் சரி, மச்சான் சொன்னாலும் சரி, பெரியப்பன் சொன்னாலும் அது நல்ல ஆலோசனையா? தேவனிடத்தில் இவன் மோசே கேட்டிருக்கணுமா இல்லையா? எங்கள் மாமா இப்படி சொல்கிறாரு, 100க்கு ஒரு ஆளை ஏற்படுத்து, 20க்கு ஒரு ஆளை ஏற்படுத்து, 500க்கு ஒரு ஆளை ஏற்படுத்து. கர்த்தரிடத்தில் கேட்கல. இது மாதிரி தான் நம்மளும் இந்த வருஷத்தில் நிறைய பேர் என்ன சொன்னாலும் சரின்னு ஏற்றுக்கிறது. அது தேவனுடைய சித்தமா? தேவன் அதை சொன்னாரா? அது தேவனுடைய திட்டத்தில் இருக்குதா? என்ன குறித்து தேவனுடைய தீர்மானம் அதுதானா? இதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் கொண்டு போகாமல் நம்மளாக சொல்கிற ஆலோசனைலாம் நல்ல ஆலோசனை எடுத்தோம்னா வேதம் சொல்லுது அது தேவனுக்கு வருத்தமான காரியமாக மாறிடும். இதே போல தான் யோசுவா, கிபியோனியர்கள் வர்றாங்க. அங்கேருந்து வந்து நாங்கள்லாம் தூர தேசத்துலேருந்து வர்றோம்னு சொன்ன உடனே கிபியோனியரை பற்றி யோசுவா கர்த்தரிடத்தில் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? விசாரிக்காமல் அவசரப்பட்டு அவனோடு நல்மனம் பொருந்தி உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு கடைசியில் பார்த்தா அவன் பக்கத்து ஊருக்காரு. அவசரம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அவசரப்பட்டு உடன்படிக்கை பண்ணிடுறது, அவசரப்பட்டு யாரோடையாவது வாழ்க்கை ஒப்பந்தம் பண்ணிடுறது, அவசரப்பட்டு நம்மளா ஒருத்தரோடு இசைவை உண்டாக்கி கொள்வது. சில ஒப்பந்தங்கள் அது தேவ திட்டமில்லாத ஒப்பந்தம்னா கடைசி காலத்தில் அது வேதனையும் கண்ணீரும் புலம்பலும் தவிப்பும் சஞ்சலமுமாய் அது மாறி போயிடும். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆகானுடைய சுபாவம் எங்கேயாவது உலகத்தை எடுத்து மனசுக்குள்ளே வச்சுருந்தா தயவு செய்து உங்களை பச்சமாக கேட்குற, எரிகோ சபிக்கப்பட்டது. எரிகோவில் இருக்கிற எதுவுமே உள்ளே வரக்கூடாது. ஆனால் எரிகோங்கிறது எதையும் மீனிங் காட்டுது? உலகத்தை காட்டு. உலகத்துக்குரிய எதையுமே தூக்கி மனசுக்குள்ளே வைக்காது. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா? இதை கேட்குற தம்பி தங்கச்சி, அடுத்து ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட் ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. இப்ப தேவன் எதிர்பார்க்கிறார் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மற்ற 9 பேர் எங்கே? வந்தவன் 10 பேர் அல்லப்பா என்கிட்ட வந்தீங்க. வேதம் சொல்லுது பாரு, எத்தனை பேர் வந்தாங்களா? வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இப்போ கர்த்தராகிய தேவன் 10 பேருக்கு என்ன சொன்னார்? ஆசாரியன்கிட்ட கொண்டு போய் உங்களை காண்பிங்க. இது நல்லா கவனிக்கணும். எங்கே போக சொல்கிறாரு? ஏன் ஆசாரியன்கிட்ட போகணும்? ஆசாரியன்ட்டு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆசாரியன் கால் வச்சா தான் யோர்தான் நதி பிரியும். ஆசாரியன் கூப்பிடும் பொழுது வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். வேதம் சொல்லுது, ஆசாரியர்கள் கூப்பிட்டார்கள், அந்த சத்தம் பரலோகத்திலே தொனித்தது. தெருவில் அடிபட்டு கிடக்கிறவனை தூக்கி கொண்டு போய் சத்திரத்தில் விட்டார். அந்த சத்திரங்கிறது ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய ஆலயம். அவங்களிடத்தில் விசாரித்துக்கொள், நான் வருகிற பொழுது உனக்கு கூடுதலாக தருகிறேன், நீ இவனுக்காக நீ ஏதாவது பிரயாசப்பட்டால்
நான் வரும்பொழுது அதையெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி 2 பணம் கொடுத்தாரா. ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. அருமையான தம்பி, வேதத்தில் எபிரேயரில் எழுதுறாரு, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு நீங்கள் அடங்கி நடங்கள். அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோனுக்கு வஸ்திரம் செய்ய சொல்லி கர்த்தர் சீனாய் மலையில் காண்பிப்பார். அலங்கார வஸ்திரம் இருக்கணும், முன் பக்கத்தில் 12 அந்த 12 கோத்திரம் இருக்கணும், உள்ளங்கி இருக்கணும், வெளியங்கி இருக்கணும், கழுத்தில் அவன் மார்க்கவசம் இருக்கணும், இன்னும் இடைக்கச்சைகள் இருக்கணும், நிறைய சொல்றார். இதெல்லாம் அவனுக்கு அலங்கார வஸ்திரங்கள். அவன் என்னை முன்னாடி வந்து ஆராதிக்கும் பொழுது அவனுக்கு அது மகிமையாக இருக்கும்படி அவனை நான் தெரிந்து கொண்டேன். வேதம் சொல்லுது, அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு வர முடியாது. அப்போ தேவனுடைய பிரதிநிதியா இந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற பாத்திரம் தான் ஆசாரியர்கள். அப்போ தேவன் ஏன் அவங்கள்ட்ட போய் காட்ட சொன்னாரு? என்னுடைய பிரதிநிதிட்ட கொண்டு போய் காட்டு அப்படி சொல்லி வார்த்தை சொல்லி முடிச்ச உடனே அவர்கள் கரெக்டாக கொண்டுட்டு போனாங்க. போகிற வழியிலேயே சுகமாயிட்டாங்க. இன்னும் போகவே இல்லை. இவங்க மனம் திரும்பி கர்த்தர் சொன்னபடி அவனுக்கு ஆசாரியனுக்கு நேராக போகும் பொழுது இவங்களுக்கு சுகம் வந்துருச்சு. ஆனால் 9 பேர் என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? சுகத்தை வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அனுப்புனாரே, அவர்கிட்ட போய் ஒரு நன்றி சொல்லலாம், அவரை கனப்படுத்தலாம், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாங்கிற உணர்வு இல்லை. இன்னைக்கு இந்த 2023க்குள்ளே நம்மளை அனுப்பினார் இல்லையா? என்ன சொல்லி அனுப்பினார்? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், பலத்த சேனை உண்டத்தில் வரும், ராஜாக்கள் வருவார், நிறைய ஆசீர்வாதத்தை சொல்லி இந்த வருஷம் அனுப்புனார். ஆனால் இந்த வருஷ கடைசியில் எத்தனை பேர் அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்க? உணர்ந்து யோசித்து பார்க்கணும். இந்த வருஷத்தில் நம்ம திரும்பி பார்த்து இந்த கடைசி இந்த 10 நாள் நம்மளை தோல் உரிக்க ஒப்பு கொடுக்கணும். பாருங்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சில சுபாவங்கள் இருக்கும். அந்த சுபாவங்கள்லாம் நம்மளுடைய உரிக்கப்படணும். தேவையில்லாத சில சுபாவங்கள் நமக்குள்ள வளர்ந்துருக்கும், அதெல்லாம் மயிர் கத்திரிக்கப்படணும். நம்முடைய இருதயம் நுனித்தோல் அறுக்கப்படணும். நம்ம இந்த கடைசி நாட்களில் தேவனிடத்தில் ஒப்புரவாகணும். நன்றி சொல்ல வேண்டியதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும். இந்த பாருங்க, கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. எங்கப்பா 10 பேர் தானே போனீங்க, நீ ஒருத்தன் வந்திருக்க, அது அந்நியன் வந்திருக்கிறியே, என் பிள்ளைலாம் எங்க? 9 பேர் அப்ப அவருடைய பிள்ளையார் இருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் கேட்கிறார், நீயே அந்நியன் வந்திருக்கியே, மற்ற இஸ்ரவேலன் 9 பேர் எங்க? தேவனுடைய பிள்ளைகள் எங்க? இன்னைக்கு இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருஷத்துக்குள்ள எத்தனையோ பேர் நம்ம பிரவேசித்தோம். ஆனால் இன்னைக்கு சிலர் மாத்திரம் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் இந்த வருஷம் எத்தனை பேர் ஓட்டத்தை முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அப்போ அவர் வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே. அப்போ திரும்பி வந்தவன் எதுக்கு வந்தான்? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு வந்தான். வேதம் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ இந்த ஸ்தோத்திர கூட்டம் ஏன் வைக்கிறோம்? ஸ்தோத்திர பலி எதுக்கு செலுத்துகிறோம்? ஏன் ஸ்தோத்திரம் சொல்கிறோம்னா, நீ ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிற. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அந்த காலத்தில் பலி நிறைய பலி செலுத்தணும். சமாதான பலி, போஜன பலி, இன்னும் பலவிதமான பலிகளை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த பலியெல்லாம் இப்போ கர்த்தர் கேட்கல. உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி. நீ வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுத்தீரே, சுகம் கொடுத்தீரே, என் மனைவியை ஆசீர்வதித்தீரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே, இந்த வருஷம் எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தீரே, திருமணத்தை நடத்தி கொடுத்தீரே, மனைவியை கண்டடைய கணவனை கண்டடைய கிருபை பாராட்டினீரே, இந்த வருஷம் 364 எனக்கு உணவு கொடுத்தீரே, ஆராதனை நடத்த ஜெபிக்க ஆராதனையில் பங்கு பெற கிருபை பாராட்டினீரே என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்காக அவருக்கு துதியை ஸ்தோத்திரங்களை செலுத்துவதை அவர் எதிர்பார்க்கிறாரு, விரும்புகிறார். அதனால தான் வேதம் சொல்லி, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் சண்டை போட்டு கொள்வார்கள், எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் உலகத்துக்கு பின்னாடி போவார்கள். அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். நீ எதுக்கு ஏற்படுத்தப்பட்ட? துதியை சொல்லும்படி. பரலோகத்தில் நிறைய தூதர்கள் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ். மேலே ஜீவன்கள் இருக்கிறாங்க, கேருபின்கள் இருக்காங்க, சேராபின்கள் இருக்கிறாங்க, கேப்ரியல் மிகாவேல்கள் இருக்காங்க, இன்னும் கோடிக்கணக்கான மில்லியன் கைண்ட்ஸ் வகைகள் இருக்கு. ஏஞ்சல்ஸ்ல நிறைய டிவிஷன் இருக்கு, நிறைய விங்கு இருக்கு. எல்லாரும் அங்கே என்ன செய்கிறாங்க தெரியுமா? நான் எழுதி போட்டிருக்கேன் பார், கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு அவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வேற ஒன்றும் செய்யலைங்க. ஆனால் தூதர்களை விட கர்த்தர் நம்மை மேலா படைச்சார். கைகளை தட்டி அவர் வேதம் சொல்லுது, மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம், தூதர்களை விட சற்று சிறியவனாய் படைத்தாலும் கணத்திலும் மேன்மையிலும் அவனை மேன்மையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தூதர்களுக்கெல்லாம் இல்லாத பெரிய கிஃப்ட் நமக்கு என்ன தெரியுமா? அந்த தூதர்கள் கர்த்தருடைய சாயல் இல்லை, நம்ம தான் கர்த்தருடைய சாயல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கதான் அவர் இருந்தாலும் துதிக்கும் பொழுது இங்க வந்துருவார். அவங்க நினைப்பாங்க நாங்கள் 24 மணி நேரம் நல்லவரேன்னு சொன்னாலும் இந்த ஒரு நிமிஷத்தில் இவங்க பாட்டு பாடினா அவர் போயிடுறாங்க. ஏன்னா அவர் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர். அவர் உன் துதிக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். துதிக்கு அவர் பயப்படத்த, வேற எதுக்குமே அவர் பயப்பட மாட்டார். அவரை யாரும் பயப்படுத்த முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, துதிகளுக்கு அவர் பயப்படத்தக்க. நீ ஆரம்பிச்சிட்டாலே அவர் உன் நடுவில் வந்து பவனியாய் அமர்ந்து உன்னுடைய துதிகளுக்குள்ள மயங்குகிற கர்த்தர். உன் புகழை, உன்னுடைய புகழ்ச்சிகரமான அந்த வார்த்தைகளை, உன் அன்பான வார்த்தைகளை கேட்டு அந்த அன்பிலே அவர் திளைத்து போய் இருக்கிறவர். பாருங்க, ரூபதியேன்னு கூப்பிடுறாருங்க, புறாவேன்னு கூப்பிடுறாருங்க, லீலி புஷ்பமேன்னு கூப்பிடுறாங்க, என் கவர்ச்சி நாயகியேன்னு கூப்பிடுறாருங்க. உன் இடையழகு என்ன, கண்ணழகு என்ன, உன்னுடைய கண்களுடைய இது, உன்னுடைய விழி எல்லாமே எழுதியிருக்கிறார். அதெல்லாம் பார்த்து உன்னை ரசிக்கிற தேவன், உன்னை அன்பாய் அவர் பார்க்கிறார். உன்னுடைய துதிகளுக்குள்ளே அவர் மயங்கி நின்று கொண்டு இருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஏனென்றால் ஒரு பக்கம் தகப்பனா இருந்தாலும் ஒரு பக்கம் அவர் மணவாளனா இருக்கிறார், எஜமானனா இருக்கிறார், காரியதரிசியா இருக்கிறார், உனக்கு பக்கத்துணையும் பாதுகாவலருமா இருக்கிறாரு. நீ ஸ்தோத்திர மனு செலுத்த செலுத்த முழு பரலோகமும் வீட்டுக்குள்ள இறங்கி வந்துரு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். பவுலும் சீலாவும் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, அடிச்சு நார் நாரா பிரிச்சாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாடி துதித்தார்கள். கைகளை தட்டுகிற சிறைச்சாலை அஸ்திபார உடைஞ்சிச்சு. யோபு எல்லாவற்றையும் இழந்தார், ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினார். பிசாசு வெக்கப்பட்டு போனான். இந்த வருஷ கடைசியில் நீ ஸ்தோத்திரம் செய், தேவனை நல்லா புகழு, நேர் முழங்கால் பொடியிட்டு அவரை மகிமைப்படுத்து. தந்தாலும் சரி தராட்டும் சரி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க தெரியுமா? ராஜாவே நல்லா தெரிஞ்சுக்க, இப்பயே ரிசல்ட் சொல்லிடுறேன், எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். ஒரு வேளை விடுவிக்காட்டியும் நாங்கள் ஒரு நாள் இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்க மாட்டோம், எங்கள் தேவனைத்தான் நாங்கள் தொழுது கொள்வோம் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. கைகளை தட்டி அப்போ சொல்லணும், பாதாளமே எங்கள் அப்பா இந்த மாதம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, தந்தாலும் சரி தராட்டும் சரி, ஆசீர்வதிச்சாலும் சரி ஆசீர்வதிக்காட்டியும் சரி, ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க, நான் என் தேவனை தவிர ஒரு நாள் என் முழங்கால்கள் பாதாளத்தை தேடாது, பாதாளுக்கு முன்னாடி முடங்காது. என்னுடைய ஜீவனுள்ள மட்டும் நான் கர்த்தரைத்தான் ஆராதிப்பேன், என் உயிருள்ள மட்டும் என் தேவனைத்தான் உயர்த்துவேன் என்பதை பாதாளமே நீ நல்லா தெரிஞ்சுக்கன்னு சொல்லணும். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல். இந்த வைராக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிணைகாசின் ஆவியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் பாவத்தை பார்த்துட்டு காணாதவர்களோ போல போனார்கள். ஆனா பிணைகாசி எழும்பினான், ஈட்டிய கையில எடுத்தான், குத்தினான், வைராக்கியம் பாராட்டினான். இந்த சூழ்நிலையில் நீ வைராக்கியம் பாராட்டு. இந்த இடத்துல நிறைய பேர் தேவனை மகிமைப்படுத்தல, ஆனா நீ மகிமைப்படுத்து. கர்த்தர் உன்னை பார்த்து சந்தோஷப்படட்டும். ஒரு பிணைகாசின் ஆவி உனக்குள்ள வரட்டும். என்ன நடந்தாலும் அன்பு கூறுவேன், எது நடந்தாலும் அன்பு கூறுவேன், ஒரு நாள் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, என்னை படைச்ச நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். என்னை எதற்காக நீ படைத்தீர்? துதிக்கும்படி தானே படைச்சு. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் துதித்து கொண்டே இருப்பேன், அதுதான் என்னுடைய வாழ்வினுடைய மூச்சு என்று சொல்லி நீ துதித்து பாருவே, கர்த்தர் மகிமைப்படுவார். கேட்கிறாரு, 10 பேர்ல 9 பேர் எங்கப்பா? காயினை போய் கேட்கிறாரு, ஆபேல் எங்கப்பா? ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிற? ஒளிஞ்சு கொண்டேன். ஏப்பா ஒளிஞ்சு கொண்டேன்? பழத்தை தின்னு விட்டேன், ஒளிஞ்சு கொண்டேன். இன்னைக்கு ஏன் ஒளியிறாங்க எல்லாம் தெரியுமா? பாவம் செஞ்சதுனால ஒளியிறாங்க. ஏன் பின்னாடி போறாங்க? ஏன் அப்படியே வந்துகிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி போவாங்க தெரியுமா? ஏன் இந்த கதவு வழி வராம அந்த கதவு வழி, அந்த கதவுல போனா இந்த கதவுக்கு ஓடுவாங்க? அங்கிட்டு இங்கிட்டு தடுமாறுறாங்கன்னா ஒன்று உள்ளத்துக்குள்ள கசப்பு, விரோதம், காய்மகாரம் அல்லது பாவம். ஏன் ஒளியணும்? மனுஷனை பார்த்து மனுஷன் ஏன் ஒளியணும்? வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலோ ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஒரு நாள் மனுஷனுக்கு பயப்படாது. மனுஷன் நியாய தீர்ப்பு பண்ண முடியாது. மனுஷன் முகஸ்துதி தான் பண்ணுவான். தேவன் தான் உன்னை நியாய தீர்ப்பு பண்றவர். அவர் தான் உனக்கு ஜீவன் கொடுத்தவர். அவர் தான் உன்னை நேசிக்கிறவர். அவர் தான் உனக்காய் வழக்காடுகிறவர். உன்னுடைய பயப்படுதல் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனையோ அவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். சங்கீதம் 128 முழுசும் படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ
அவன் மேலே இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும். அப்படியே ஒரு சங்கீதத்தை பூரா எழுதுறார். நீ கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அருமையான தம்பி தங்கச்சி, இப்போ கர்த்தர் கேட்குறாரு, எங்க என்ன 9 பேர்? இன்னைக்கு ஒருவேளை நீ வந்திருக்கிற இல்லையா, நல்ல மகிமைப்படுது. கடைசி நேரத்தில் கைத்தட்டி ஆவியில் நிரம்பு, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடு, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை பேசு, பரிசுத்த ஆவியானவரை தடை பண்ணாது, அந்நிய பாஷையில் பேசு, வர்ற வார்த்தையை பேசு, ஒன்றும் தப்பான வார்த்தை வராது, பேசிப்பார். நம்மளே மட்டங்கடிக்கிறது, நம்மளே பேச விடாத அளவுக்கு நம்ம நாவை குறுக்குவது, நம்ம நாவுக்கு விடுதலையை கொடுப்பது கிடையாது. நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்கிறது, போதும் அப்படின்னு. எதுக்குமே போதும்னு வைக்காது. தேவனிடத்தில் வந்து போதுங்கிற மனநிலைமை உனக்கு வேண்டாம், போதும் என்கிற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் துதிக்கணும், இன்னும் வணங்கணும், இன்னும் புகழணும். இந்த உலகத்தில் பாருங்க, எத்தனை பேருக்கு லங்ஸ் வேலை செய்யலை தெரியுமா? நுரையீரல் வேலை செய்யலை. எத்தனை பேருக்கு கிட்னி வேலை செய்யலை. எத்தனை பேருக்கு கல்லீரல் வேலை செய்யலை. எத்தனை பேருக்கு கணைய வேலை செய்யலை. எத்தனை பேருக்கு கண்களில் இருக்கிற விழி வேலை செய்யலை. பிரெயினில் கட்டி, மூளையில் கட்டி, எத்தனையோ உறுப்புகள் இன்னைக்கு வியாதி. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லு. சின்ன சின்ன பலவீனம் இருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். அதனால் நீங்கள் அதை உங்களுடைய சின்ன பிரச்சனையை பெருசாக்காது. இந்த உலகத்தில் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் எழுதியிருக்கு, நம்மை போல அவனுக்கு பாடு இருந்துச்சு. அதுக்காக அவன் ஜெபிக்காமையா இருந்தேன். கர்த்தர் அவனை போஷித்து பாதுகாக்க அவர் போதுமானவராக இருந்தார். இன்னொரு மனுஷனை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் 12:23. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வசியா அதே தான். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தாத ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். 10 பேர்த்துல 9 பேர் தேவனுடைய மனவருத்தத்துக்கு உள்ளானார்கள். ஒருத்தன் நற்சான்றிதழ் பெற்றான். இங்கே ஒரு ராஜா மேலே பாருங்களே 21 குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ஒரு ராஜா பிரசங்கம் பண்றார். ஒரு காற்பங்கு சேனாதிபதி, ஒரு குறிப்பிட்ட எல்லையை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஏரோது, அவரு ராஜ வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு உட்கார்ந்தாரா, உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணாரா. எழுதியிருக்கு பாருங்களே, குறித்த நார்ஜர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். என்ன பிரசங்கம் பண்ணினாருன்னு நமக்கு தெரியல, ஆனால் பிரசங்கம் பண்றார். புத்தி சொல்றார். பிரசங்கம்னா என்னது? பிறருக்கு சொல்லுவது தானே. என்னோ ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். உட்கார்ந்து நல்ல சௌரியமா வஸ்திரம், ராஜ வஸ்திரம் போட்டுட்டு நல்லா உட்கார்ந்து அவருக்கு தெரிஞ்ச மூளை அறிவில், அவருக்கு தெரிந்த உலக அறிவில் மக்களுக்கு எல்லாம் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு பேர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் வேதத்தில் பாருங்க, எஸ்ரா எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார், 2 பக்கமும் ஆட்கள் நின்றார்கள் எழுதியிருக்கு. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார், 2 பக்கமும் ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே வேதம் சொல்லுது ஒரு பிரசங்க மேடையே வைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு ராஜா பிரசங்கம் பண்ணுறார், உட்காந்து நல்லா சௌரியமாக உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இதில் பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்டை நீங்கள் பாருங்களே, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து. இப்போ பக்கத்தில் யார் இருக்கா? இது ரிவைவல் வேர்டு. பக்கத்தில் யார் இருக்கா தெரியுமா? தேவதூதன் நின்றுக்கிட்டே இருப்பான். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? மகிமை செலுத்தாட்டி போட்டுருவேன் டப்புன்னு. ஒரு கேப்ரியல் நற்செய்தியை கொண்டு வருவேன். ஒரு மிகாவேல் இறங்கினான்னு வச்சுக்க, 1,35,000 பேரை ஒரு செகண்டில் சனப்படுதல் அடிப்பேன். ஒரு தூதன் போதும் இறங்கினானா. கர்த்தரிடத்தில் இருக்கிற தூதரில் சாதாரணமான தூதர் கிடையாது. சமுத்திரத்தில் ஒரு காலையும் பூமியில் ஒரு காலையும் வைப்பேன். அவ்வளோ பெரிய பயங்கரமான பெரிய பெரிய ஏஞ்சல்ஸ் எல்லாம் தேவனுடைய பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார். இங்கே பாருங்க, ஏரோது பக்கத்தில் ஒரு தூதன் நிற்கிறான். அவன் யார் தெரியுமா? தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு தூதன்.
ஒருவேளை அது ஏரோதுக்குன்னு அனுப்பப்பட்ட ஒரு தூதனா கூட இருக்கலாம். ஏதுவரை பாதுகாக்கும்படி ஒரு தூதனை பணிவிடை ஆவி வச்சிருப்பார் இல்லையா, அந்த ஆவிக்கே கோவம் வந்திருக்கும். ஏண்டா நீ இவ்வளவு நாளா இருந்துக்கிட்டு கர்த்தருடைய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு ராஜ வஸ்திரம், ராஜாங்கிறது யாரு? யூத கோத்திரத்து ராஜசிங்கம் தான் உண்மையான ராஜா, நீ ராஜாவுக்கே தகுதி இல்லடான்னு சொல்லி ஒரே அடிதான் ஏதாவது புழு புழுது செத்தே விட்டான். கைத்தட்டுங்க. எதுக்கு பிரதர் கைத்தட்ட சொல்றீங்க இல்லையா? மகிமைப்படுத்தாதவனெல்லாம் இந்த வருஷம் ஆண்டவர் சங்கம் இருக்க போற ஆண்டு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலைன்னா இதே ஏஞ்சல் பக்கத்தில் நின்று போட்டுருவேன். அதனால நீங்களும் நானும் இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்கும் இருதயம் நடுங்கணும். பயத்தோடு செவி, நடுக்கத்தோடு கலிகூறு. ஏன்னா இது கடைசி காலம், ஆரம்ப காலம் கிடையாது. யார் கர்த்தர்? நான் ஏன் பார்வோன்னு அவங்கள போய் விடுவிக்கணும்னு சொன்னான்ல, நான் யார் கர்த்தர்னு உனக்கு காட்டுறேன்டான்னு 9 தடவை அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டு 10வது முறை ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு ராத்திரி பார்வோனுக்கு நான் யார் என்பதை காண்பிப்பேன்னு சொல்லி அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் தேவனுடைய கரை இறங்குச்சு. உச்சந்தலைன்னா என்னது? தலைச்சம்பிள்ளையிலிருந்து அந்த நாட்டில் இருக்கிற பார் கடைசி உள்ள இருக்க தலைச்சம்பிள்ளை வரையும் எல்லா பிள்ளைகள் மேலேயும் தேவனுடைய கோவாக்கனை இறங்குச்சு. எகிப்து தேசம் எங்கும் கூக்குரல் உண்டாச்சு. எல்லா வீட்லேயும் மரண ஓலம். இத்தனை நாளாக கடினப்படுத்தினான்ல, இன்னைக்கு அவனால் கடினப்படுத்த முடியல. துரத்தி விடுறேன், ஓடுறா, ஓடிருங்கடா, எங்கள் நாட்டை விட்டே நீங்கள் ஓடிருங்கடான்னு. என்னாச்சு? அருமையான தம்பி தங்கச்சி, தேவனுக்கு மகிமை செலுத்தாம யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா பட்டயங்களை எழும்பி புறப்பட்டு வரும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும். நீ உனக்கு அவர் ஜீவன் கொடுத்திருக்கிறார், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், உனக்காக கல்வாரியில் அவர் அடிபட்டிருக்கிறார், உனக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிறார், உனக்காக அவர் முள்மூடி தாங்கி இருக்கிறார், உன்னை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் 33 வருஷம் உனக்காக அவர் பிறந்திருக்கிறார், உனக்காக அவர் ஓடி இருக்கிறார். தெருக்களிலும் பட்டணங்களிலும் வீதி வீதியாய் தெரு தெருவாய் உனக்காக அவர் நடந்திருக்கிறார். உனக்காக அவர் காரி துப்ப தன் முகத்தை கொடுத்தார். உனக்காக கன்னத்தில் அறைவதற்கு உன்னுடைய கன்னத்தில் பட வேண்டிய அடிகளை அவர் தன்னுடைய கன்னத்தில் ஏற்றுக்கொண்டார். உன் தலையில் விழ வேண்டிய கொட்டு அவருடைய தலையில் விழுந்துச்சு. உன்னுடைய கைகளில் பட வேண்டிய ஆணிகள் அவருடைய கைகளில் பட்டுச்சு. உன் உடம்புல பட வேண்டிய சவுக்குகள் அவருடைய உடம்புல பட்டுச்சு. உனக்காக அவர் அந்த கேடு அடைந்தார். உங்களுக்காக எனக்காக அவர் அவமானங்களை, நிந்தைகளை, பரியாசங்களை சுமந்தார். அவரை காரி உமிழ்ந்து கன்னத்தில் அடித்து தலையில் கொட்டினார்கள். வேதம் சொல்லுது, ஒரு பாவமும் அவர் செய்யலை. நம்முடைய பாவத்துக்காகத்தான் அவர் அந்த வேதனையின் வழியாய் கடந்து போனார். அந்த தேவனுக்கு மகிமை செலுத்த தாமதித்தால் தேவனுடைய கோபக்கணி நம்ம மேலே வருமா? வராது. எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் யோசித்துப்பார். இந்த உலகத்தில் ஒரு நேர உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கேன், 2 நேர உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கேன், 3 நேர உணவு இல்லாமல் இருக்கிறேன், குடிசையில் இருக்கேன், வீடே கிடையாது, பிளாட்பாரத்தில் வாழ்கிறேன். எத்தனை பேருக்கு அம்மா அப்பா கிடையாது தெரியுமா? எத்தனை பேருக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு குறைவு இல்லைங்க. என்ன குறைவு இருக்கு? எல்லாம் கர்த்தர் நிறைவாய் தந்திருக்கிறார். இருக்கிறதுல நம்ம மனநிறைவு பட்டு கர்த்தரை துதிக்காதபடி இன்னமும் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது அது தேவனுக்கு வருத்தமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேன், நீ பிறந்த நாளிலிருந்து இந்நாள் வரை உனக்கு ஒரு குறைவு இல்லையே, உன்னை பூரணமாய் நான் போஷித்திருக்கிறேனே, உனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை கொடுத்திருக்கிறேன், நல்ல உன்னை உட்கார வைத்திருக்கிறேன், நல்ல எல்லா தேவைகளும், சில பாடுகள் இருந்தாலும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த ஏரோது கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதபடியினால், அப்போ மகிமை செலுத்தாட்டி நமக்கு ஒரு பின்னாடி ஒரு வேதனை இருக்கு. செலுத்த வேண்டிய நேரத்தில் செலுத்தலை, அது காரணம் பாவம். இங்கே எல்லாம் சரி, ஆனால் மனசு இல்லை இவனுக்கு பெருமை. நமக்குள்ள பெருமை இருக்கக்கூடாதுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நமக்கு எதிர்த்து நின்னார்னா என்ன ஆகும் யோசித்துப்பார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன போ இறங்குங்க. ஒருத்தன் பெரியவன் வந்து ஜெபம் பண்ணுறேன், இந்த வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், இதெல்லாம் சொல்லி கேட்டாரா? இந்த தசம பாகம்லாம் நான் தர்றேன். அந்த அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் சரி கிடையாது, நான் ரொம்ப யோக்கியக்காரன். நம்ம என்னைக்கு அடுத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க, அடுத்தவங்களை தீர்ப்பிடாதீங்க. குற்றவாளியாக தீர்க்கிறவனே
யார் ஆனாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் பலனோடு வர்றாரு. அது விசேஷமாக ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க. பாவம், அவங்கெல்லாம் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி எத்தனையோ வேதனை கஷ்டத்தில் தான் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஏன்னா அந்த பாதையில் நான் வருகிறேன். ஒரு செய்தியை கொண்டு வர்றதுக்கு நான் எத்தனை மணி நேரம் புடமிடணும், தனிமைப்படுத்தணும், அதை எடுக்கணும், அதுக்கு நான் என் மைண்டை எவ்வளோ செலவழிக்கணும், என்னுடைய குடும்ப ப்ராப்ளங்கள், சரீர ப்ராப்ளங்களுக்கு நடுவில் அதை நான் உட்காந்து என்னுடைய தனிமைப்படுத்தி அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் இருக்கே, அது கொஞ்ச நேரம் கிடையாதுங்க. அவ்வளவு பிரயாசத்துக்கு நடுவில் தான் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் சுமந்துட்டு வர்றோம். இந்த வார்த்தைகளை அல்லல் தட்டுவதும், அதை கேலி பண்ணுவதும், கிண்டல் பண்ணுவதும், அதை எடை போட்டு பார்ப்பதும், தெராசில் வைப்பதும், அதில் குறை கண்டுபிடிப்பதும், அது தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய வேதனையான ஒரு காரியமாக இருக்கும். குற்றமாக தீர்க்கிறவனே யாரானாலும் சரி. மோசேக்கு விரோதமாக பேசினது அக்கா தாங்க, சொந்த அக்கா மீரியாம். அந்த அக்காவுக்கு ஆண்டவர் 7 நாள் அடித்து தூக்கி வெளியே போட்டார். 7 நாள் வெளியே போட்டார். சொந்த அக்கான்னு அவர் பார்க்கலையே, உடன்பிறப்புன்னு பார்க்கலையே. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்த, மனுஷனை மகிமைப்படுத்தாது. இன்னைக்கு மனுஷனுக்கு பணம் கொடுத்தா ஒரு மகிமை, பணம் கொடுக்காட்டி ஒரு மகிமை, வேலை கொடுத்தா ஒரு மகிமை, வேலை கொடுக்காட்டி ஒரு மகிமை. சொந்தக்காரங்கெல்லாம் என்ன கூலை கும்பிடு போடுறோம். உலக மனுஷன் வந்தால் எந்திரிச்சு வணக்கம் போட்டு அவனை கூப்பிடுறோம். ஆனால் தேவனுக்கு நம்ம அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ண வந்தாலே ஒரு நடுக்கம் நம்மளை பிடிக்கணும். ஏன்னா நமக்கு ஜீவன் கொடுத்தவர், அவர் கையில் தான் நம்மளுடைய உயிர் இருக்குது. அவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் நம்முடைய உயிரை எடுத்துடலாம். நியாய தீர்ப்பு அவர் கையில் தான் இருக்குது. நம்ம பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா அவர் தான் நம்மளை பரலோகத்துக்குள்ளே அனுப்பணும். எல்லா அதிகாரமும் அவர் உடையவர். ஆனால் அவருக்கு நம்ம செலுத்துகிற வந்தனம் இருக்கே, கனம் இருக்கே, மேன்மை இருக்கே, புகழ்ச்சி இருக்கே, ஆராதனை இருக்கே, மகிமை இருக்கே, அது கனவீனமாக இருக்கு, அது லைசியாக இருக்கு. யோசேப்புக்கு எகிப்து ராஜா ஒரு கனம் பண்ண சொல்கிறான். எப்படி சொன்னான் தெரியுமா? எல்லாரும் இவனுக்கு முன்னாடி தண்டனிடணும்னா, இதாண்டா நீங்கள் இந்த எகிப்து தேசம் முழுசும் இவன் முன்னாடி காலில் விழு, ஏன்னா இவனுக்குள்ள தேவ ஆவி இருக்குது. அன்னைக்கு பாபிலோன் ராஜாவை நேப்காத்து நேசர் தானியலை பார்த்து அவனுக்கு இருக்கிற ஞானத்தை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாய் விழுந்து குப்புற விழுந்துட்டான். இந்த எகிப்தே உனக்கு முன்னாடி விழுகுதுடா, இந்த பாபிலோனே உனக்கு முன்னாடி விழுகுதுடா. 3 சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வர்றாங்க. குட்டி பாலகன், அவர் பிறந்திருக்கிற இடம் மாட்டு தொழுவம். அங்கே வெறும் சாணம் தான் இருக்கும், மாடு அந்த கழிவுகள் தான் இருக்கும், அங்கே சுத்தமில்லாத ஒரு இடம். ஆனால் பிறந்த உடனே வர்றவர்கள் ஞானவான்கள், வானிலை ஞானவான்கள், வானத்தை ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய வானிலை நிபுணர்கள் வர்றாங்க. சாஸ்திரிகள்லாம் ரொம்ப ஞானம் பெற்றவர்கள். அவர்கள் வந்து ஏரோது ராஜா கிட்ட போய் அங்கிருந்து வந்து அவரை பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை தொழுது கொண்டார்கள். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. அப்பா, நமக்கு புள்ள, ஆனால் இந்த புள்ள பயங்கரமான பிள்ளையா இருக்கும் போல இருக்கே, இவ்வளவு பெரிய ஞானவான்களே வந்து இப்படி விழுந்துடானே, அப்போ இவர் பெரிய பயங்கரமானவராக இருப்பாரோன்னு ஏற்கனவே தூதன் சொன்னா. அதெல்லாம் விட கண்ணில் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மெய்ப்பர்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. உன்னதத்திலிருந்து ஒரு அனுரோதம் தோன்றிருக்கேன்னு மெய்ப்பர்கள் எல்லாரும் ஓடி வர்றாங்க. இதை அவங்க 2 பேரும் பார்த்து பிரமிக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் பிறந்திருக்கிற குழந்தை சாதாரண குழந்தை இல்லைடா, அது உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி அவரை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன அவங்க பயந்துட்டு கிடந்திருப்பாங்க. யோசித்துப்பார். அவரை வீட்டில் வளரும் பொழுது அந்த வீட்டில் அவங்க எப்படி பேசியிருப்பாங்க, எப்படி நடந்திருப்பாங்க. ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் ஞானமுள்ள தேவன். கைகளை தட்டி கர்த்தருக்கு. அவர் பாலகனா இல்லைங்க, அவர் பாலகனா இருந்தாலும் அவர் அனந்த ஞானம் உள்ளவருங்க. அங்கே போய் அவர் ஆலயத்தில் பேசும் பொழுது அங்கிருந்து வேத பண்டிதர்லாம் கேட்குறாங்க, இவன் சின்ன வயசாக இவர் இருந்தாலும் இவ்வளோ ஞானமாக பேசுகிறாரு அப்படி சொல்லி அவங்களாம் பிரமித்தார்களாம் இவர் ஞானத்தை பார்த்து. அவர் வந்திருக்கிறதாங்க அந்த உருவம். ஆனால் அவர் வந்திருக்கிறவர் யாரு? வல்லமையுள்ள பராக்கிரமம் உள்ள தேவன் அல்லவா, வானத்தை பூமியை படைச்சவர் அல்லவா. உருவம் தான் சின்ன உருவத்தில் இருக்காரு, ஆனால் அவர் அந்த ஞானம் உள்ளவராக தான் இருந்தார். இப்போ மரியாதை பற்றி அவருக்கு தெரியும், யோசேப்பை பற்றி அவருக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய எல்லாரை பற்றி அவருக்கு தெரியும். இப்போ உங்களையும் என்னையும் பற்றி அவருக்கு தெரியும். நம்ம தான் அசால்ட்டாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ண போகிறாருன்னு பழக்கம் பழக பழக பாலும் புளிச்சு போயிருங்கிறதே ரொம்ப பழகிக்கிட்டோம்ல, அதனால் மரியாதை கொஞ்சம் தேஞ்சிருச்சு, கணம் பண்ணுவதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறோம். கர்த்தர்
அவர் கனத்துக்குரியவர், புகழுக்குரியவர், கீர்த்திக்குரியவர், மேன்மைக்குரியவர், மகத்துவத்துக்குரியவர். அவருக்கு முன்னாடி வரும்பொழுது உங்களுடைய இருதயம் நடுங்கணும், கொழுந்து விட்டு எரியணும். ஏனென்றால் அவர் சகலத்தை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். யோபு சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், நேரம் ஆயிடுச்சு. லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 1:10. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தூபம் காட்டுகிற வேளையிலே கூட்டமாய் ஜனங்கள் எல்லாரும் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவர் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தூபம் காட்டுகிற வேளையிலே நல்லா கவனிக்கணும். தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். ஆசாரிய ஊழியத்திற்கான சீட்டை பெற்றான். அதுக்கு மேல இருக்கு, தூபம் காட்டுகிற வேளையிலே. தூபம் காட்டுதல் என்னது? தேவனுக்கு மகிமை செலுத்துகிற வேளையிலே அவனு தனிமையா போய் தேவனுக்கு மகிமை செலுத்துறான். தூபம் செலுத்தி கொண்டு இருக்கிறான். துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, ஆராதனை பலிகளை, வணக்கத்துக்குரிய பலிகளை, வாழ்த்துதலுக்குரிய பலிகளை, போற்றுதலுக்குரிய பலிகளை, புகழ்ச்சிக்குரிய பலிகளை, கீர்த்திக்குரிய பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி கொண்டு இருக்கிறான். ஒரு ரிவைவல் வேர்டு நீங்க தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. இவன் தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் வெளியே கூட்டமாய் வெளியே நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். அப்ப தூபம் காட்டுகிற இடத்துல யாரு நிற்கிறார்? ஒரு தூதன் நின்று அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்படும். அப்ப நீங்க பலி செலுத்த செலுத்த, கணம் செலுத்த செலுத்த, தேவனை உயர்த்த 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 உங்க ஜெபத்திற்கான பதில் இறங்கி வந்து கொண்டே இருக்கும். தூதர்கள் இறங்கி வருவார்கள். தேவ தூதர்கள் பதிலை கொண்டு வந்து உனக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு நீ பலி செலுத்தி பாருவே, துதி. எஸ், ஒரு மகிமை நான் உணர்கிறேன். இந்த வார்த்தை பேசும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமை என்னுடைய உடல் ஆத்மா முழுசு இறங்கி கொண்டு இருக்குது. நீ தேவனுக்கு மகிமை செலுத்த 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 உன் பதில் வருங்க. இத்தனை வருஷமா தடைபட்டு நிறைய பிள்ளைங்க வெளியே உள்ளெல்லாம் இருக்கிறீங்க இல்லையா? எஸ், இந்த நாளில் நீ மகிமை செலுத்தி பாருவே, தேவனை உயர்த்தி பாருவே, தேவனை கீர்த்தனம் பண்ணி பாருவே, தேவனுக்கு கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து பாருவே. இன்றைக்கே நீ பதிலை பெற்றுட்டு போவ. இன்றைக்கே உனக்கு கர்த்தர் ஒரு நல்ல பதிலை கொடுப்பாரு. அநேக நாளாய் காத்திருக்கிற காரியத்தில் உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த நாளில் தருவார். பல வருஷமா பதில் கிடைக்கல, ஆனா அன்னைக்கு அவன் துதி செலுத்தும் பொழுது, அன்னைக்கு அவன் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அவனுக்கு ஒரு பலி பதிலை கர்த்தருடைய தூதன் கொண்டு வர கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பி வைத்தார். இன்றைக்கும் நீ பலி செலுத்தி பார்வே, ஒரு பதிலோடு புறப்படுவ. 4 காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்த முடியாததற்கு காரணம் உனக்கு உள்ள இன்னர்ல ஏதோ ஒன்று இருக்கு. அது பாபிலோனிய சால்வையா, வெள்ளை போலமா, அல்லது தங்க போலமா, அல்லது உலகமா, யாரோ ஒரு நபரா, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையா இதயத்துக்குள்ள இருந்தா உன்னால மகிமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு அதை தூக்கி வெளியே எரிஞ்சிடு, இல்லாட்டி கல்லெறிஞ்சுதான் நம்முடைய வாழ்க்கை முடியும். 2வது காரியம், அந்த 10 பேர்ல ஒருத்தன் தான் வந்தான். அந்த ஒருத்தன் வந்து தேவனை மகிமைப்படுத்துறான். இன்னைக்கு நம்ம குடும்பமா வரணும். இன்னைக்கு குடும்பமா இருக்கிற நம்ம சிலராக வந்திருக்கிறோம். இந்த வாரம் தானே, நாளைக்கு வரும். சில பேர் ரொம்ப டெக்னிக்கல், இன்னைக்கு போனால் நாளைக்கு வரணும். எவ்வளோ ஞானவான் தெரியுமா இவங்க? நாளைக்கு வரணும்ல, இன்னைக்கு போகாமல் இருந்துக்குவோம், நாளைக்கு போனால் நமக்கு கணக்கு யார் கேட்பார? ஆண்டவர் பார்ப்பார். ஏண்டா இது தேவனுடைய நாள், இதை திருடுவா என்றா கர்த்தர் உடனே திருட வச்சுப்படுவார். உன் வாழ்க்கையில் திருட்டுத்தனம் வந்துருமே. பல 1000 முறை சொல்றார், 7ஆம் நாளை பரிசுத்தமான நாள் என்று எண்ணுவாயாக. 7ஆம் நாளிலே ஆடு மாயை கட்டி போட்டுருவாயா, எல்லாத்தையும் போட்டு என் நாளை நீ மகிமையா என்ன, மகிமையா என்ன, மகிமையா என்ன. அப்பொழுது ஒன்று, இப்போ நம்ம இந்த நாளை விட நாளைய நாளுக்கு 2 நாளைக்கு வர்றது கஷ்டம். பார்த்தீங்களா எவ்வளோ டெக்னிக்கல் நபர் தெரியுமா நம்ம ஆளுகள்லாம். ஆண்டவர் உனக்கு இவ்வளோ டெக்னிக்கல் இருந்தா, எல்லா யோசனையில் பெரியவர்கள். தேவனிடத்தில் விளையாடாதீங்க. இது கர்த்தருடைய நாள். நாளைய நாள் நமக்கு விருப்பம்னா செய்யலாம், இல்லாட்டி வேண்டாம். இதுக்காக கற்பனையை மீறக்கூடாது. இது கர்த்தரை கனம் பண்ணுகிற நாள். இது கட்டாயம், மஸ்ட். இது கட்டாயம் நீ தொழுது கொள்ளணும். இது தேவனுடைய நியாய தீர்ப்புல நிற்கும். ஆனால் அது நாளைக்கு வராட்டி கேட்க மாட்டார். சரி போ, அது என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதும் உன் விருப்பம். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு கட்டாயம் நீ எங்கே இருக்கணும்?
பலிபீடத்தண்டையில் நின்று தூபம் செலுத்தணும். சொல்லுங்கள், என்ன செலுத்தணும்? தூபம் செலுத்தணும். அப்போ இந்த நாளைய நாளுக்காக நீ என்ன செய்யக்கூடாது? யோனாவை மீன் விழுங்கின மாதிரி விழுங்கக்கூடாது. லபக்குன்னு விழுங்கிட்டு நாளைக்கு போயிடலாம்ல, 10ஓட 11 அத்தோட அண்ணன் கேட்க மாட்டாருன்னு. அண்ணனுக்காகலாம் யாரும் ஆராதனைக்கு வர வேண்டாம். அண்ணனை திருப்திப்படுத்தினா பரலோகம் போக முடியாதுங்க. பரலோக தேவனை திருப்திப்படுத்தினா பரலோகத்துக்குள்ளே போகலாம். அண்ணனுக்காக வந்து அண்ணன் சொல்லுவாருன்னா அண்ணன்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நான் போய் அந்த மூலையில் நிற்கிறது பெரிய பாடு. உனக்கு ஒரு அடினா எனக்கு 1000 அடி அடிப்பார். ஏண்டா இத்தனை பிள்ளைகளை உன்னை நம்பி கொடுத்தேனே, எப்படா வளர்த்தேன்னு சவுக்க பின்னிப்பிடுவார். நான் ஒவ்வொரு நாளும் மிரண்டு அரண்டு உங்களுக்காக நான் சும்மாலாம் வர முடியாது. ஏன்னா யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் என்ன செய்யப்படும்? நீ உன்னை மட்டும்தான் கணக்கு கொடுப்பேன், நான் எல்லாரையும் கணக்கு கொடுக்கணுமே. இங்கே வர்ற அத்தனை பேத்துக்கு பொறுப்பாளின்னு என்னை வச்சுட்டாரே. அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பில் நான் இருக்கிறேன் பாருங்கள். உங்கள் நிலை வேறு, என்னுடைய நிலை வேறு. நான் ஏன் இப்படி பதறேன், ஏன் இவ்வளோ கண்டிப்பாக பேசுகிறேன், இந்த இடத்துக்கு ஏறணுன்னு ஏன் என்னுடைய முகநாடிகள் மாறுதுன்னா என்னுடைய ஸ்தானம் அது, என்னுடைய பொறுப்பு அது. இந்த இடத்துல நான் வரும்பொழுது அப்படி இல்லாவிட்டால் மந்தைக்கு மாதிரி இல்லாமல் போயிடும், மந்தை சின்ன பின்னமாய் போயிடும். கர்த்தரிடத்தில் பதில் சொல்லவே முடியாது. ஒரே ஒரு மோசைங்க, அது உட்காந்து ரொம்ப தியானிக்க நிறைய மோசையை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். சீனாய் மலையில் இருக்கிற வரையும் ரொம்ப நல்ல மனுஷங்க, அழகா பேசுகிறேன், கர்த்தருக்கே புத்தி சொல்கிறேன். வேணாம், நீர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இடையில இப்படி செஞ்சேன்னா என்ன சொல்ல மாட்டாங்க. இவன் அங்கே இருக்கிற வரையும் அனந்த ஞானம், சீனாய் மலை மேலே இருக்கிற வரையும் இறக்க சுபாவம் உள்ளவன், தய உள்ளவன், அன்புள்ளவன், காருண்யம் உள்ளவன், ஆண்டவருக்கே புத்தி சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இறங்கி வந்தான்ல, வந்தான் பாரு, பூமியில கால் வச்சோன்னே அடிச்சான் பழக. கற்பனையாவது ஒன்னாவது ஒற்றே போட்டேன். இந்த பூமியில எர்த்குவிக் அடிச்சிருச்சோ என்னமோ, வந்தோடனே ஜென்மசுவா வந்துருச்சு. எடுத்த உடனே அந்த கற்பனையை உடைச்சே விட்டாங்க. நம்மளும் அப்படி தாங்க, வீட்டுக்கு போங்காட்டி வருதே கோபம், அட்டி பிரசங்கமாவது உன்னை தூக்கி போடுறான். முதல்ல 2ல் உன்னை பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். கற்பனை போச்சே, போற வழியிலே கொலா சண்டை வந்து கற்பனை போச்சே, போற வழியிலே பழைய சண்டை வரும். சில பேர் சண்டையை அங்கே சொல்லிட்டு போயிட்டு வந்து பேசிக்கிறேன், மிச்சத்தை வந்து பேசி அங்கே கொஞ்சம் சண்டை மிச்சம் இருக்கும். 2வது என்ன பண்ண, அந்த வெள்ளி பொண்ணெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்களே, கர்த்தர் கொடுத்தால, அதை பூரா எடுத்து ஒட்டச்சு தீக்குள்ள போட்டு அவன் வாயிலே ஊற்றி குடிடாங்கிறேன். 3வது என்ன பண்ண, ஆரோனை கட்டிந்து கொள்கிறேன். ஏண்டா இப்படி செஞ்சேன், அவன் பொய்யும் பொருளையும் அடிக்கிறான், நான் முதல்ல தங்கத்தை தான் போட்டேன், அதான் வந்துச்சுங்கிறேன். அவன் கற்பத்தில் சிறு பிடிச்சான், இவனும் பாதி போய் சொல்கிறேன். எல்லா பேரையும் எவ்வளோ பெரிய டென்ஷன் ஆகிப்போச்சு. வேதம் சொல்லுது, அவரே கற்பனையை செய்து அவரே எழுதினார். அடுத்து சொன்னார், வாடி நானே எழுதி சொன்னது கொடுத்தேன், இப்போ நீயா செஞ்சுட்டு வா, தூக்கிட்டு வா, 2 பேர் 2 பலகையை செஞ்சு தூக்கிட்டு வா, நீயே எழுது. இப்போ இவன் எழுதுறியா உட்காது, இவன் எழுத்து எப்படி இருக்கும்போது முதல்ல அவர் எழுதி கொடுத்ததை உடைச்சலாம், இப்போ நீ எழுது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தாங்க, கொடுத்ததை உடைச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளா வாங்கங்காட்டி என் பர்ற பாடு இருக்கே. எது தேவன் கொடுத்தாலும் அதாங்க மேன்மை, அதை உடைக்காதீங்க. தேவன் எதை கொடுத்தாலும் அதில் சந்தோஷப்படும். அழைக்கப்பட்ட நிலையிலே அவனவன் நிலைத்து இருக்க கடவன். தன் ஸ்தானத்தை விட்டு விலகுகிறவன் நிலையற்றவன். குருவி தன் கூட்டை விட்டுட்டு போயிட்டா அது எங்கே அதுக்கு சுதந்திரம் இருக்குமா? கூடுதாங்க அதுக்கு சுதந்திரம். அப்பா வீடு தான் பிள்ளைக்கு ஆறுதல், இல்லாட்டி புருஷன் வீடு தான் ஆறுதல். 2 வீட்டையும் விட்டுட்டு போனேன். இங்கே இருக்கிற பிள்ளைங்க அங்கே போகிறேன், அங்கே போகணும், அங்கே போகணுங்க, அங்கே போகணும், இங்கே வரணும், இங்கே வரணும். இதுதான் உலகம். வாரு சிரிப்பை பாரு, பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் அங்கே போகிறப்போ அங்கே போகிற நினைப்பிலேயே இருக்கும், எப்படா கூட்டிகிட்டு போவாங்க, எப்படா அங்கே போகலாம் அப்படின்னு நினச்ச காலம் போய் இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு எப்படா. எவ்வளவு மேன்மை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க. இந்த பட்டணத்தில் உங்களுக்கு இவ்வளவு அழகான ஒரு காரியங்களை கர்த்தர் வச்சிருக்காரு. இது உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த காரியம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அழைக்கப்பட்ட நிலையில் என்ன பண்ணுங்க, நிலைச்சு நிலைங்க. அப்போ தேவனை மகிமைப்படுது, தேவனை மகிமைப்படுது. வேதம் சொல்லுது, தூபம் காட்ட காட்ட காட்ட. நல்லா சொல்லட்டும், தூபம் காட்ட காட்ட பதில் வந்துக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூபம் காட்டு. கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு, உயர்த்திக்கிட்டே இரு. உயர்த்த 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 லிஃப்ட் பண்ணிடுவாங்க, தூக்கிடுவார் உங்களை அடுத்த லெவலில் தூக்கிட்டு. தம்பிக்க சொல்லுவாங்க, லெவல் லெவல் போகணுமா, தூக்கிடு. அவர் டாப்பில் கொண்டு போனா நீ டாப் ஆயிடலாம். அவர் எந்த டாப்பில் தூக்குறியோ அந்த டாப்புக்கு கர்த்தர் உன்னை தூக்கிடுவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட்.